துன்பத்தை அனுப்பது கொண்டே போறேன். என் வாழ்க்கை தென்றல் காற்றே வீசாதா தாயே, நான் இனி என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் தந்தை பார்த்து நான் 6 மாதம் காலம் ஆகின்றது, அவர் எப்போது வருவார் என்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன் அம்மா? இந்த தாயை மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லடி. உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக தான் செய்வேன். உன்னை நான் எதற்காக தாயை மன்னிக்க வேண்டும்? ஆமா, இவ்வளவு என் மேல உனக்கு கோவப்பட்டதே கிடையாதா? ஒரு கட்டவை கொடுக்காத, ஒரு பெட்ரோல் இல்லைன்னா 100 ரூபாய்க்கு போட்டா குழந்தை 100 ரூபாய்க்கு சந்தோஷம். பத்தாதி பாத்துக்கினா வரக்கூடாதா? கண்ணு காய்ச்சா போச்சு பெரியப்பா கூட்டாண்டு போட்டு கேட்டாரு தெரியுமா? ஏதோ ஒரு மொழியே கிடையாது, நல்ல முறைதெல்லாம் இருக்கிறா அப்படின்னு தெரிவித்து செய்தி ஒண்ணு சொல்லிட்டு போனார். என்ன செய்திமா? பத்மாவதி எப்ப பார்த்தாலும் அரண்மனைக்குள்ளவே இருக்கிறாளே, அழகா நந்தவனம் கூட்டிட்டு போன்னு தெரிவித்தாள். நந்தவனமா? ஆமா. நான் பார்த்ததே கிடையாது நந்தவனத்தை. சென்றதே கிடையாது தாய். நான் முதல் முறையாக போக போகின்றேன். நீங்கள் தான் என்னை அழைத்து செல்ல வேண்டும். மாமா அது மட்டும் கிடையாது, உன்னுடைய தந்தை பார்க்கணும்னு தெரிவித்தீங்க. உன்னுடைய தந்தை கிடையாது, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, மக்கள் குறையை தீர்க்க. தெரியுமா? திரும்ப சென்று விட்டாரா? ஆமா. அவரை பார்க்கவே முடியாதா? இப்போது அரண்மனையில கிடையாது. போகலாமா? அந்த செல்லு அதெல்லாம் வாட்ஸ்அப் வச்சா என் வாட்ஸ்அப்